ஒரு மனிதனுக்கு அவனோட வாழ்க்கையில எந்த விஷயங்கள் இல்லையோ, அது மேல தான் அவனுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தியாகும். அந்த ஈர்ப்பு ஜாஸ்தியாகும்போது, அவனுக்கு அது வேணும் வேணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளுக்குள்ள ஒரு நாளைக்கு 80,000 இந்த மாரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் எது நம்மளுக்கு வேணும், எது வேண்டாங்கிறது நம்மளுக்கே தெரியாதுங்க. நம்ம ப்ரையாரிடைஸ் பண்ணவும் மாட்டோம். அதுவே காத்து வாக்குல வரும், காத்து வாக்குல அதுவே திரும்பவும் போயிடும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அது என்னங்க அது? அதுதான் ஈர்ப்பு விதி. அந்த ஈர்ப்பு விதி தான் வந்து ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு விஷயத்து மேலேயும் அவனுக்கு உண்டான அந்த ஈர்ப்பு தன்மையை வந்து கொண்டு வருது. அது மட்டும் இருந்தா பண்ணா, நம்மளுக்கு நம்ம நினைக்கிறது எல்லாமே சாதிச்சிட முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாதுங்க. அது கூடவே தேவையான ஒரு விஷயம் தான் லா ஆஃப் வைப்ரேஷன். அதிர்வு விதின்னு சொல்லுவோம் அத நம்ம. லா ஆஃப் அட்ராக்ஷனும், லா ஆஃப் வைப்ரேஷனும் ஒண்ணா சேர்ந்தா மட்டும் தான் நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியும் எப்பயுமே. இன்னும் சொல்ல போணும்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்